الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய இறுதி தூதர் மற்றும் இந்த அகிலத்தின் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய இந்த வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறார். இந்த அவையில் நாம் அமர்கின்ற போது நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன் அறிவிப்புகளை நினைவு கூர்ந்தவர்களாக, முன் அறிவிப்பு என்று சொன்னால் எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் புரிந்து சபைகளில் அமர வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களோ அதை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் அமர வேண்டும். நம்மோடு மலாயிக்கா இருக்கிறார்கள். நம்மை பற்றி நம்முடைய ரப்பிடத்திலே போய் பேசுவார்கள். நம்மை பற்றி அல்லாஹ் கேட்பான். இது போன்ற சிந்தனைகளோடு நாம் இருக்கின்ற போது நம்மை பற்றி நல்ல விதமாக நம்முடைய ரப்பிடத்திலே அவர்கள் பேச வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். முழுமையான நன்மைகளை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தொழுகையில கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்களில் பாதி பேர் அவர்கள் புறப்பட்டு சென்று விடுகிறார்கள். மீதம் இருக்கக்கூடியவர்கள் சபைக்கு வந்து அமராமல் உள்ளேயும் வெளியிலையும் மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இன்னும் சில சகோதரர்கள் தொழுகைக்கு வருகிறார்கள், பாதி தொழுகையிலேயே சென்று விடுகிறார்கள். இது போன்ற பல சூழ்நிலைகள் இருக்கிறது. அதே போன்று சில சகோதரர்கள் தாமதமாக வருகிறார்கள், தனித்தனியே நின்று தொழுகிறார்கள். அதுல கடைசி வரிசையில நிற்கும் போது முன்னாடி இருக்கக்கூடிய ஜமாத்துடைய தொழுகையில வந்து இணையக்கூடியவர்கள் அவர்களை முன்பு கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது போன்ற பல நிலைகள் நமக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றிலும் நாம் கவனமாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது நன்மைகளை அடைவதற்காக, நன்மைகளை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக நாம் ஆசை கொண்டு நாம் இந்த நிகழ்வுகளிலே பங்கேற்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி இருக்கிறது. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவர் இமாம் ஜமாத்தோடு தொழுது அந்த இமாமோடு வித்திரையும் தொழுது செல்வாரே ஆனால் இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய நன்மை அவருக்கு கிடைக்கிறது. இந்த நன்மையை நம்மில் பெரும்பான்மையான மக்கள் இழந்து விடுகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நாம முழுமையாக அந்த தொழுகையில பங்கேற்காமல் பாதியிலேயே செல்வதனால் இந்த நன்மை நமக்கு கிடைக்காது. நினைக்கலாம், நாம வந்து காலையில எழுந்து தஹஜ்ஜத்துடைய நேரத்துல, அதாவது 3வது பகுதியில, இரவுடைய பகுதியில நாம் வணங்குவதற்காக நாம் தயாராகிறோம் என்றெல்லாம். அதுக்கு எந்த தடையுமே இல்லையே. உபரியான வணக்கங்களை தொழுவதுல நமக்கு தடை ஏதும் இல்லை. ஆனால் இங்கே வித்திரை தொழுதால் மீண்டும் வித்திரு தொழக்கூடாது. 2 வித்திரு என்பது கிடையாது. அப்ப இங்கே வித்திரு தொழுது விட்டால் நாம தொடக்கூடாது. அது இல்லாம நாம வந்து உபரியாக தொழுது கொள்ளலாம். அதுல தடை எதுவும் கிடையாது. அதே போன்று
இந்த வித்ரு தொழ வைக்கும் போது, இமாம் வித்ரு தொழ வைக்கும் போது தொழ வேண்டும். அப்பதான் அந்த நன்மை கிடைக்கும். ஒரு கால் வித்ரு இமாம் தொழ வைக்கவில்லை என்று சொன்னால் அவன் பிரச்சனை. இமாம் வித்ரும் செய்தி தொழ வைக்கும் போது இரவு தொழுகையில இருக்கக்கூடிய அத்தனை சஃப்பும் முழுமை அடையுது. வித்ரு தொழுகையில 2 சஃப்பு மட்டும்தான் நின்று தொழுகிறோம்னா மற்றவங்க பாக்கி இருக்கக்கூடிய நபர்கள் எங்கே சென்று விடுகிறார்கள், ஏன் சென்று விடுகிறார்கள் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த நன்மைகள் முழுமை பெறுவதற்கு நாம் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் உள்வாங்கி அதை பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதற்கான ஒரு ஏற்பாடை நிர்வாகம் செய்திருக்கிறது. வெளியூரிலிருந்து அறிஞர்கள் வருகிறார்கள். அவர்கள் இந்த பகுதியில நமக்காக சில உபதேசங்களை செய்வதற்காக வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் விட்டு வருகிறார்கள். எனவே அந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தும் விதமாக, அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக நம்முடைய இந்த நிகழ்வுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாகவும் ஒரு இடத்துல நான் வைக்கிறேன். சரிதானே? சரிதானே? ஏன்னா நமக்காக வருகிறார்கள். வெளியூர்ல இருந்து வராங்க அப்படின்னு சொன்னா நமக்காக வருகிறார்கள், நம்முடைய கோரிக்கை ஏற்று வருகிறார்கள், நமக்கு உபதேசம் செய்வதற்காக வருகிறார்கள். அவங்களுக்கு வேற வாய்ப்புகள் இல்லாம இல்லை. அந்த வாய்ப்புகளை அவர்கள் விட்டு நமக்கு வாக்கு கொடுத்து வருகிறார்கள் என்று சொன்னால் அதுக்குரிய ஒரு முக்கியத்துவத்தை நாம் தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த நிலைகளை நாம் சரியாக செய்வோம் என்பதை ஆதரவிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாஹித்து சொன்ன சஹாபாக்களில், சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்களில் முதல் நபித்தோழராக, சஹாபியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஈமானிய உறுதியுடையவராக இருந்தார், மார்க்கத்துக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை செய்து இருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அதுல மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் அவருடைய பொருளாதாரம். ஆரம்ப வகுப்புல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவரிடத்துல எவ்வளவு பொருளாதாரம் இருந்தது என்பதை குறிப்பிட்டிருந்தார். ஞாபகம் இருக்கா? 40,000 தீனார் அவரிடத்துல இருந்தது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது 40,000 தீனார் அவரிடத்துல ஒரு பொருளாதாரம் இருந்தது. அந்த பொருளாதாரத்தை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, மார்க்கத்துக்காக, அவர்களுக்காக என்று சொன்னால் தனிப்பட்ட அவருடைய வாழ்வாதாரத்துக்காக இல்லை, மார்க்கத்துக்காக செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிகமான பங்களிப்பு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பங்களிப்பாக இருந்தது. சஹாபாக்கள் போட்டி போடக்கூடிய அளவுக்கு இருந்தது. யாருமே வெற்றி பெற முடியாத அளவுக்கு அவருடைய பங்களிப்பு இருந்தது. அதனுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்கின்ற போது மக்காவிலே உறுதுணையாக இருந்தார்கள், கூடவே இருந்தாங்க. அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்வதற்காக அல்லாஹுடைய அனுமதியோடு புறப்படுகிறார்கள். அந்த ஹிஜ்ரத்துடைய ஏற்பாடுகளை எல்லாம் செய்தது யார் அப்படின்னு சொன்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒட்டகத்தை ஏற்பாடு செய்யறாங்க, ஒரு வழிகாட்டியை ஏற்பாடு செய்யறாங்க. இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஏற்பாடு. பிறகு அங்கிருந்து கிளம்பி ஹிஜ்ரத்தை செஞ்சு வராங்க இல்லையா? ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது தன்னுடைய எல்லா பொருளாதாரத்தையும் எடுத்து வந்து விட்டார். வீட்டுல எதுவும் வைக்கல, எல்லா பொருளாதாரத்தையும் அப்படியே எடுத்து வந்து விட்டார்கள். அதற்கு ஒரு உதாரணமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை அபு குஹாஃபா அவர்கள் கண் பார்வை இல்லாதவர், கண் பார்வை இல்லாத நிலையில இருந்தார், வயோதிகரா இருந்தார். அவர்களுடைய, அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவருடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல கேட்கிறாங்க, உங்களுடைய தந்தை எதையாவது வச்சுட்டு போயிருக்காரா இல்லையா? பொருளாதாரம் உங்களுக்கு, அவர் ஏன்னா ஹிஜ்ரத் செஞ்சு போயாச்சு, ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் இங்க வரதுக்கு இல்லை, அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துக்காக என்று, உங்களுக்காக என்று எதை அவர் விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்றது கேட்கிறாங்க.
ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் இடத்துல அப்படி சொல்ல முடியாது. அவர் ஒரு தந்தையாக இருந்து தன்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறை வைத்து கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. ஏன்னா அவங்க இஸ்லாத்துல இல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய மகனும் உட்பட இஸ்லாத்துல இல்ல. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் உதவிகள் செய்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய மகன் உட்பட ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்துல 3 நாள் சவுர் குகையில இருந்தாங்கல்ல, அந்த நேரத்துல அவர்களுக்கு உணவு கொண்டு போவதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அவருடைய மகனும் இணைந்து வருவார். மக்கால எல்லாம் அதாவது குஃபார்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், இவர்களை பற்றி என்ன பேசிக் கொள்கிறார்கள், என்ன திட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், இது போன்ற செய்திகளை எல்லாம் வந்து சொல்லக்கூடியவராகவும் இருந்தார். ஆனா இஸ்லாத்திலே ஆனா உதவி செய்யக்கூடியவரா இருந்தார். இன்னும் சொல்ல போனா பத்ரு போர்ல கூட அவர் கலந்து கொண்டார். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகன் பத்ரு போர்ல கூட கலந்து கொண்டார் முஸ்லிம்களுக்கு எதிராக. ஒரு நேரத்துல சொல்றாங்க, என்னுடைய வாளுக்கு நேராக நீங்கள் இருந்தீர்கள். தந்தை என்பதனால என்ன செஞ்சிட்டாரு, அவர் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த நிலை எனக்கு வந்திருந்தால் நான் அதை பார்த்திருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப தன்னுடைய உறவை கூட, தன்னுடைய மகனை கூட மார்க்கத்துக்காக, என எதிரி அணியில இருக்கக்கூடியவர், மார்க்கத்துக்காக அவரை பழி தீர்த்திருப்பார் என்று, அவரை கொண்டு இருப்பார் என்று, அந்த போர்ல அவர் வெட்டி இருப்பார் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார். இப்ப இப்படி ஒரு நிலை இருக்கு. இப்ப இந்த சூழ்நிலையில அவர்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பை எடுத்து, எப்படி அந்த பொற்காசுகளை எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு துணியில சில கற்களை போட்டு எடுத்து காட்டுறாங்க. அவங்க கண் பார்வை இல்லைல்ல, அப்ப பாக்குறது, அதாவது கண்ணால பார்க்கல, அவரு தெரிந்து கொள்கிறார். அதாவது இதை விட்டு சென்றிருக்கிறார் என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய பாட்டனார் இடத்துல சொல்லிடுறாங்க. அப்படியா, உங்களுக்காக இதை விட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி அவர் திருப்தி அடைஞ்சிட்டார். அப்ப இங்க அந்த ஆரம்ப ஹிஜ்ரத்துடைய அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் மார்க்கத்துக்காக செலவு செய்வதற்காக தன்னோடு எடுத்துக்கொண்டார்கள். இது ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போன்று மக்காவில் இருக்கின்ற போது யாரெல்லாம் அடிமைகளாக சித்திரவதை செய்யப்பட்டார்களோ அவர்களை விலை கொடுத்து வாங்கி விடுதலை செய்யக்கூடியவராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார். அதுல உதாரணமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவரை அடித்து அடித்து ஒன்றுமே இல்லாத, அதாவது உயிர் கூட, அதாவது உயிர் மட்டும்தான் இருக்கு, வேற எதுக்குமே அவர் பயன்பட மாட்டார், அந்த அளவுக்கு அடித்து கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. யார? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை விலைக்கு வாங்குகிறார்கள். உமையா கேட்கிறான், இவரை ஒரு தொகையை சொல்லி, அதுவும் உயர்ந்த ஒரு தொகையை சொல்லி சொல்றாரு, நீங்க வாங்கிக்கீங்கன்னு. அவர் அதை வாங்கி கொண்டார். பெரும் பொருளாதாரத்துடைய ஒரு பங்கை கொடுத்து, உயிர் மட்டும்தான் இருக்குது, அவரை வச்சு வேற எதுவும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அவர்களை அவர் வாங்கி கொள்கிறார். வாங்கினதுக்கு அப்புறம் அவருடைய எஜமான், பிலால் ரலியல்லாஹுடைய எஜமான் உமையா சொல்கிறார், அற்பமான இந்த விலைக்கு கேட்டிருந்தா கூட நான் கொடுத்திருப்பேன். அந்த அளவுக்கு இருந்தாங்க. அவருடைய நிலை அப்படி இருந்தது. இங்க அவர், நான் பொருளாதாரத்தை செலவு செய்து வாங்கினால், இவர் அடிமையாக இருக்கக்கூடியவரை நான் விலைக்கு வாங்கி கொண்டால், என்னுடைய தேவைக்கு நான் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம், அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக விலை கொடுத்து வாங்கல. அவர் ஒரு முஸ்லிம், அவர் அல்லாஹுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், என்னுடைய மார்க்க சகோதரன், அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்திருக்கிறார். இப்படி பல அடிமைகளை அவர்கள் தங்களுடைய சொந்த காசை செலவு செய்து அவர்களை அடிமையிலிருந்து வாங்கி பிறகு இவர் சுதந்திரம் செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அவர்களுடைய பொருளாதாரம் எப்படியெல்லாம் செலவழித்திருக்கிறார்கள் என்பதற்கான செய்தி. அதே போன்று போர்க்களங்களுக்காக, போர்கள்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பல போர்கள்ல கலந்திருக்கிறாங்க.
பத்ர் போர்ல கலந்திருக்கிறாங்க, உஹுது போர்ல கலந்திருக்கிறாங்க. அதே போன்று பனு முஸ்தலஹ் போர்ல கலந்திருக்கிறாங்க, பனு குரைலா, அதே போன்று சுல்ஹுல் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த அந்த நேரத்துல கலந்திருக்கிறாங்க. அதே போன்று தபூக் யுத்தத்துல கலந்திருக்கிறாங்க. இப்படி பல யுத்தங்கள் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தலைமையில ஹஜ்ஜுக்கு மக்களை அனுப்பினார்கள். அவருக்கு உதவியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அனுப்பினார். இப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் மார்க்கத்துக்காக ஒத்துழைப்பு தரக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க. அதுல இந்த பொருளாதாரத்துடைய விஷயத்தில் குறிப்பாக தபூக் யுத்தம், இந்த தபூக் யுத்தத்தை பொறுத்தவரை கடுமையான ஒரு யுத்தமாக இருந்தது. அதிகமான மக்கள் கலந்து கொண்ட ஒரு யுத்தமாக அது இருந்தது. எதிரி படை ரொம்ப அதிகம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பொருளாதாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வர சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஒவ்வொருவரும் அவரால் முடிந்த அளவுக்கு பொருளாதாரத்தை எல்லாம் கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த நேரத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சில பொருளாதாரத்தை கொண்டு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சில பொருளாதாரத்தை கொண்டு வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தருணத்துல நினைக்கிறாங்க, நான் அபூபக்கரை மிஞ்சி விட வேண்டும், அதாவது அவரை விட அதிகமா நான் செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள நினைச்சிருக்காங்க. தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த நேரத்தில் அவருக்கு சொத்து இருக்கிறது, அதிகமான சொத்து இருக்குது. அதை என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா பங்கு போடுறாரு. அந்த செல்வத்தை பங்கு போட்டுட்டார். பாதி தன்னுடைய குடும்பத்துக்கும் பாதி இந்த போருக்காகவும் என்று பங்கு போட்டுட்டார். ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக எதை விட்டு வைத்திருக்கிறீர்கள்? மா அதுகைத இலா அஹ்லிக, உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் எதை விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய குடும்பத்துக்காக நான் பாதி சொத்தை விட்டுட்டு பாதி நான் என்ன செஞ்சேன், கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து மா அதுகைத லி அஹ்லிக், உங்களுடைய குடும்பத்துக்காக எதை நீங்கள் விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற போது அவர் கூறுகிறார், அதுகைது அல்லாஹ் வ ரசூலா, நான் என்னுடைய குடும்பத்துக்காக அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் விட்டு வைத்திருக்கிறேன், பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அன்பான சகோதரர்களே, இந்த நிலைகள்ல நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நமக்கு எல்லாமே என்ன, நம்முடைய குடும்பம் நல்ல விதமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் கஷ்டப்பட்டாலும் என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்றெல்லாம் நாம நம்முடைய குடும்பத்துல அக்கறை கொள்கிறோம். நம்முடைய மனைவி மக்களுக்காக, நம்முடைய சகோதரர்களுக்காக நம்முடைய பொருளாதாரத்தை அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்ம மார்க்கத்துக்காக கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தோடு கம்பேர் பண்ணும் போது மார்க்கத்துக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை முழுவதையும் மார்க்கத்துக்காக என்று அவர்கள் செலவு செய்திருக்கிறார். பல சஹாபாக்கள் அப்படி இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். ஒரு ஒட்டகத்துல அவருக்கு சரக்கு வருது, வியாபார பொருட்கள் வருது, அது அப்படியே போருக்காக ஒதுக்கி விட்டார், அப்படியே கொடுத்துட்டாங்க. நம்ம வியாபாரம் செய்து அந்த வியாபாரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை நாம கொடுக்கலாம் என்று அவர்லாம் நினைக்கல. வியாபாரத்துக்காக வந்த பொருள் அப்படியே மார்க்க அல்லாஹுக்காக அல்லாஹுடைய பாதையில வழங்கி விட்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது போன்ற சில சஹாபாக்கள்ல முக்கியமானவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் தன்னுடைய குடும்பத்துக்காக இன்று எதை வைத்து வந்தார்? மார்க்கம் இருக்கிறது, அது தேவை. பொருளாதாரம் என்பது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாம போகும். அது நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. பொருளாதாரம் என்பது அல்லாஹ் நமக்கு நிர்ணயித்து தரக்கூடிய ஒன்று. அல்லாஹ் எப்போ தருவான், அது எப்ப நம்ம இடத்துல இருந்து எடுப்பான் அப்படின்றது நமக்கு தெரியாது. நாம சம்பாதிப்பது என்பது ஒரு காரணம். அல்லாஹ் அந்த ரிஸ்கை தருவது அதன் ஒரு வசீலாவாக, ஒரு காரணமாக அது அமைகிறதே தவிர நம்முடைய ரிஸ்கை நாம தான் தேடுறோம் அப்படின்றது இல்லை. அல்லாஹ் நமக்கான ரிஸ்கை அல்லாஹ் எழுதி விட்டான். என்ன கொடுக்க வேண்டுமோ அதை அல்லாஹ் கொடுத்து விட்டான். அப்ப நம்முடைய சிந்தனை அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக செலவு செய்ய வேண்டும் என்று வருகின்ற போது, உதாரணமா நாம இது போன்ற இந்த செய்திகளை எல்லாம் கேட்கும் போது
நம்ம எல்லார் மனசையும் ஒரு வந்திருக்கும். என்ன சிந்தனை வந்திருக்கும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நான் பொருளாதாரத்தை செலவு செய்யணும் அப்படின்ற ஏதோ ஒரு சிந்தனை. சில பேருக்கு ஒரு அமௌண்ட் ஞாபகம் வரும். என்ன, ஒரு 10,000 ரூபாய் எப்படியாவது இந்த ரமலான்ல கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். ஏதாவது ஒரு ஜும்மாவுடைய வசூல் இருக்குன்னு வைங்களேன், இந்த வசூல்ல நம்ம கையில ஒரு 1000 ரூபாய் வச்சிருப்போம். உடனே கேட்ட உடனே இந்த பொருள் இந்த 1000 ரூபாய் அப்படியே போட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். தொழுது முடிப்போம். அந்த 1000 ரூபாய் 500 ரூபாவா மாறும். 1000 ரூபாயும் போடணுமா? நான் எடுத்துட்டு வந்தது இன்ன தேவைக்கு நான் எடுத்துட்டு வந்தேன். 1000 ரூபாயும் நான் போட்டுட்டா அப்போ வாங்கிட்டு போறதுக்கு, சில பொருள் வாங்கிட்டு போறதுக்கு அல்லது வேற எதுக்காவது நான் என்ன செய்யறது? அப்ப நம்ம என்ன செய்வோம்? 1000 ரூபாய் இப்ப வேண்டாம், நமக்கு என்ன வாய்ப்பா இல்ல, இதை விட்டா வேற ஏதோ போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த 1000 ரூபாவை கட் பண்ணி 500 இன்னும் மனசுல நினைப்போம். தொழுதுட்டு வெளியில போய் பக்கெட்ல போடுறதுக்குள்ள அங்க அப்படியே படிப்படியா குறைஞ்சு போயிடும். சில நேரத்துல போடாம கூட போயிடுவோம். அப்புறம் கொடுத்துக்கலாம், ஜும்மா தானே, அசர்ல எடுத்துட்டு கொடுத்துடலான்னு அசர்ல தூங்கிடுவோம். உண்ட மயக்கத்துல போச்சு. கடைசியில நினைத்தது 1000 ரூபாய், செலவு செஞ்சது மிக குறைவு அல்லது செய்யாம கூட போயிடும். இது ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய வஸ்வாஸ். நமக்கு உறுதித்தன்மை வேணும். கண்டிப்பாக இந்த நிலை வரும். அபூபக்கர் அவருக்கு வந்திருக்காதா? உமர் ரலியல்லாஹு வந்திருக்காதா? யாருக்கு வந்திருக்கும்? இன்னும் சொல்ல போனா நம்மை வழிகெடுப்பதை விட அவர்களை வழிகெடுப்பதில் ஷைத்தானுக்கு ரொம்ப தேவை இருந்திருக்கும். இதுதானே? நாம அந்த அளவுக்கு ஒரு உறுதியானவர்கள் என்று நம்மளால சொல்ல, அல்லாஹ் அப்படி ஆக்கணும். ஆனா உறுதியானவர்களாக இருக்கிறோம் என்று நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம பலவீனத்துல இருந்துட்டு இருக்கோம். அதுக்காக சொல்றேன், பலவீனத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய தவறுகளை செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம், நிறைய கடமைகளை விடக்கூடியவர்களா இருக்கிறோம். ஷைத்தான் நம்மையே இப்படி குழப்புறானா, அவர்கள் அல்லாஹுக்காகவே என்று வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்திருக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும், எப்படிப்பட்ட நெருக்கடிகளை அவன் நினைவுபடுத்தி இருப்பான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன்னா குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் அந்த காலத்துல அப்படியே அந்த நடந்த அந்த சம்பவங்களுக்காக அப்படியே இறக்கப்பட்டது தானே. எல்லா காலத்திலும் பொருந்தும் என்று இருந்தாலும் அந்த காலத்திலும் அது நேரடியாக பொருந்தக்கூடிய விதத்துல இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஷைத்தான் உங்களை வறுமையை கொண்டு பயப்படுத்துகிறான். அவங்களுக்கு அந்த சிந்தனை வந்திருக்கும். இருந்தாலும் அதை மீறி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதிலிருந்து நமக்கு படிப்பினை எடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனையும் கொண்டு வித்து காசு கொடுங்கன்னு நம்ம கேட்கல. பாக்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரத்தையும் அப்படியே கொட்டிட்டு காலி வெறும் கையா போங்க அப்படின்னு சொல்லல. அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பதற்கான மனம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த உள்ளம், விசாலமான ஒரு உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும். அது இருந்தால் நம்மளால செய்ய முடியும். இந்த விசாலமான உள்ளம் நமக்கு இல்லை என்று சொன்னால் நம்மளால செய்ய முடியும். அவர்களுக்கு அந்த விசாலமான அந்த உள்ளம் இருந்தது. அவர்கள் நன்மைகளை செய்ய துணிந்து செய்தார்கள். அல்லாஹுடைய உதவியோடு அவர்கள் செய்தார்கள். இப்படி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இருக்கிறார்கள், மிச்சம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மார்க்கம் இருக்கிறது, அதை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள். பொருளாதாரம் என்பது அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யும் போது அதிலும் நமக்கு என்ன இருக்கு, நன்மைகள் இருக்கு என்பதை புரிந்து கொண்டார்கள். ஏன் இந்த சிந்தனை அவர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இங்கதான் நிறைய விஷயங்களை நம்மோடு நாம அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. நாமும் வசனங்களை படிக்கின்றோம், அவர்களும் வசனங்கள் இறக்கப்பட்ட உடனே அதை நேரடி பார்த்து சிந்தித்து அதை அப்படியே செயல்பட்டாங்க. நம்மிடத்திலும் அதே வசனங்கள் தான் இருக்கு. எந்த வசனங்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் இறக்கப்பட்டதோ அதே வசனங்கள் தான் நம்மிடத்திலும் இருக்கிறது. எந்த செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களோ அதே உபதேசங்கள் தான் நம்மிடத்திலும் இருக்கிறது. ஆனால் நமக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரல அப்படின்னு சொன்னா, இங்க இந்த ஈமான் பலவீனம் சொல்றோம் இல்லையா, அது என்ன? அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய தவக்கல் நமக்கு இல்லாம போகுது. அல்லாஹுடைய வாக்குறுதிகள் நாம மறந்து போறோம். அல்லாஹுடைய வாக்குறுதிகளை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும். இரண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று வஅத், இன்னொன்னு வஈத். வஅத், வஈத், இது ரெண்டையுமே நாம நம்பிக்கை கொள்ளணும். இது அடிப்படைகள்ல ஒன்று. வஅத் என்று சொன்னால் அல்லாஹ் முஃமின்களுக்காக, முஸ்லிம்களுக்காக, முத்தகிகளுக்காக, சாலிஹான அடியார்களுக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பான அந்த கூலியை பற்றி அல்லாஹ் என்னென்ன வசனங்களிலே சொல்லி இருக்கிறானோ அந்த வசனங்களை எல்லாம் நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களா இருக்கும்.
அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்களோ, என்ன கூலி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறாங்களோ, அதையெல்லாம் நாம் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இது ஈமான் ஒரு அடிப்படைகள்ல இருக்கக்கூடிய ஒன்று. அதே போன்று வஈத் என்று சொன்னால் அல்லாஹ் காஃபிர்களையும் முஷ்ரிக்குகளையும் முனாஃபிக்குகளையும் பாவிகளையும் ஃபாசிக்குகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தண்டனை இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்கிறானோ அந்த எச்சரிக்கையும் நாம் புரிந்து அதை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ரெண்டும் வாழ்தும் வஈதும் நாம நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். அவர்கள் அதை அந்த நம்பிக்கையுடைய பிரதிபலிப்பு தான் இது போன்று அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹுடைய பாதையில செலவழிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. தங்களுடைய நேரத்தை அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. எல்லா விதத்திலும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உள்ளம் பெற்றவர்களாக அவங்க இருந்தாங்க. மார்க்கத்துக்கு உதவியாளர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யறாங்களோ செலவு செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் எப்படி மாற்றுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். எப்படி அல்லாஹ் சொல்றான்? நிறைய வசனங்கள் இருக்கு இல்லையா? அது ஏதோ ஞாபகப்படுத்துங்களேன். நீங்க என்ன சொன்னீங்க? குதிரை, நெல்லு. அல்லாஹ் உதாரணம் சொல்றேன். நெல்லு, அதாவது ஒரு நெல்லை நாம என்ன செய்யறோம்? பூமியில விதைக்கிறோம். அந்த ஒரு நெல் ஒரு கதிராக மாறி, அதாவது ஒரு ஒரு செடியா மாறி அதுல 7 கதிர்கள், நிறைய கதிர்கள் அங்கே வளர்கிறது, முளைப்பிக்கிறது. அதுக்கு அந்த ஒவ்வொரு கதிரிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 100 தானியங்கள். விதைத்தது 1, ஆனா கிடைச்சது 700. கிடைச்சது 700. ஒவ்வொரு கதிரிலையும் 100 தானியங்கள் என்று சொன்னால் 700 ரிட்டர்ன் நமக்கு கிடைக்குது. அப்ப எத்தனை நெற்களை நாம் பயிரிடுகிறோமோ அவ்வளவு அதிகமாக நமக்கு ரிட்டர்னா கிடைக்குது. இதை யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு வியாபாரம், இந்த வியாபாரத்துல ஒரு 1 லட்சம் ரூபாய் நாம இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு அது ஒரு 10 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தா, அந்த 1 லட்சம் ரூபாயை திரட்டி இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோமா இல்லையா? நம்மகிட்ட கையில இல்ல. சிலருக்கு கையில இருக்கும், இருந்துச்சுன்னா டக்குன்னு கொடுத்துருவாங்க. சிலருக்கு கையில இல்ல. அதுல 100% என்ன கேரண்டி என்னன்னா, கண்டிப்பா 10 லட்சம் நமக்கு கிடைக்கும். யாரு ஏமாத்தல, கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோடு நம்மிடத்திலே கிடைத்தால், அந்த வாய்ப்பு வந்தா எல்லோரிடத்திலும் நம்மிடத்துல இல்லை என்றாலும் கூட சிலர்கிட்ட போய் கடனாவது வாங்கி எனக்கு திரும்ப மறுபடியும் கிடைக்கும், அதுல நான் உங்களுக்கு தந்துருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து வீட்டுல இருக்கக்கூடிய நகையெல்லாம் கொண்டு போய் வித்து, இருக்கிற வண்டியை கொண்டு போய் வித்து, வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அடமானம் வச்சு, வட்டிக்கு இல்ல, நான் பாசிட்டிவா பேசுவோமே, வட்டிக்கு வைக்காம நல்லவர்கிட்ட கொண்டு போய் வீடு பத்திரத்தை கொடுத்து ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒரு 5 மணிக்குள்ள, நீங்க 3 மணிக்கு சொல்றாங்க, ஒரு 5 மணிக்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த வாய்ப்பை யாரு விடுவோம்? யாராவது ஒருத்தர் விட்டுட்டா அவரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? பொழைக்க தெரியாதவன், முட்டாள் இல்லையா, விவரம் இல்லாதவன் எல்லாம் சொல்லுவோம்ல. அதெல்லாம் நம்மளே இப்படி பார்த்து சொல்லிக்க வேண்டியதுதான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வசனங்கள்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தால் அதை உங்களுக்கு பன்மடங்காக திருப்பி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அதுல உண்மையில நம்பிக்கை நமக்கு இருக்கும் போது நாம என்ன செய்வோம்? இன்வெஸ்ட் பண்ணுவோம். அல்லாஹ் அதை வியாபாரமாகவே சொல்றான். சில இடங்கள்ல இந்த பொருளாதாரத்தை செலவு செய்யறது இருக்கு இல்லையா, அல்லாஹ் எப்படி எல்லாம் சொல்றான் அப்படின்னா வியாபாரமா சொல்றான். வியாபாரம் செய்யறது. 2வது கடன். மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. உங்கள அழகிய கடனை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். கடன் அப்படின்னு சொல்றான். இன்னும் சில இடங்கள்ல கட்டளையா சொல்றான், நாம என்ன கொடுத்துருக்கிறோமோ அதுல இருந்து செலவு செய்யும். வான்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் எதை வழங்கி இருக்கிறோமோ அதுல இருந்து நீங்க என்ன செய்யுங்க? நஃபகா செய்யுங்க, செலவு செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்க. மின் கப்லி அன் யஅதிய அஹதுகுமுல் மௌத், மௌத் வர்றதுக்கு முன்னாடி நீங்க செலவு செஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா வாய்ப்பு கிடைக்காது. மனுஷன் கேட்பான், லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு கொஞ்சம் அவகாசத்தை கூடலாம், நான் என்ன செய்யறேன்? அவன் சொல்றான், நான் சதக்கா செய்யறேன். அப்ப சொல்லுவான்,
நான் சதக்கா செய்யறேன், நான் தர்மம் செய்யறேன், நான் நல்லவர்களில் ஒருவனா சாலிஹாக நான் மாறி வருகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதெல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளுடைய கண்ணுக்கு முன்பாக நிற்கின்ற போது அல்லாஹ்வின் மீது இதுதான் சொல்றேன், அல்லாஹ் எனக்கு திரும்பி தருவான் என்ற நம்பிக்கையில நமக்கு குறைகிறதுனால, அந்த நம்பிக்கை நம்மிடத்துல இல்லாததுனால, என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நான் கொடுத்து விட்டால் எனக்கு எங்கே இருக்குது, என்னுடைய தேவை எப்படி நிறைவேறும் அப்படின்ற ஒரு பிரச்சனை நமக்கு முன்னாடி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்ஃபிக் இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே செலவு செய். நம்ம செலவு செய்யறோம் எதுக்கு? அன்றாட நம்முடைய தேவைகளுக்கு, குடும்ப தேவைகளுக்கு, நமக்காக, நண்பர்களுக்காக, மனைவிக்காக, மக்களுக்காக செலவு செய்யக்கூடியவங்களா இருக்கும். அந்த செலவுகள்ல சரியான விதத்துல செலவு செய்யக்கூடியவங்களாவும் நம்ம இருக்கிறோம், வீணான முறையில செலவு செய்யக்கூடியவங்களாவும் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்ஃபிக் இப்னு ஆதம் உன்ஃபிக் அலைக், நீ செலவு செய்ய, உனக்கு நான் செலவு செய்யறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இதெல்லாம் அவர்களை உற்சாகப்படுத்தியது. அந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் நமக்கு என்ன வாய்ப்புகளா இல்லையா? இல்ல, நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்வதற்கான எத்தனை வாய்ப்புகள் நம்மளுடைய கைகள்ல இருக்கு. மஸ்ஜித் இருக்குது, மஸ்ஜிதை பராமரிக்கிறதுக்கு செலவு செய்யலாம். புதிய மஸ்ஜிது தேவைகள் நிறைய இருக்குது. மஸ்ஜிதை கட்டுவதற்கு, ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்பனா இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, யார் ஒருவர் அல்லாஹுக்காக மஸ்ஜிதை கட்டுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்துல வீடு கட்டி தரான் இல்லையா? புதிய திட்டம் ஒருத்தர் அறிவிக்கிறார், எல்லோருக்கும் வீடு. என்ன செய்யறோம்? உங்களுக்கே புரியும் இல்லையா? எல்லோருக்கும் வீடு தரேன் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டை பெறுவதற்கு என்ன செய்யணுமோ அதை போய் நம்ம முதல் ஆளா போய் நின்று செஞ்சுட்டு வருவோம் இல்லையா? அல்லாஹ் இங்க சொல்றான் வீடு தரேன். அதுக்காக நம்ம என்ன செய்தோம்? அல்லாஹ் இங்க மஸ்ஜிதுக்காக, அனாதைகளுக்காக, தேவையுடையவர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், யார் ஒரு முஸ்லிமுடைய தேவையை பூர்த்தி செய்கிறாரோ அவருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். ஒரு முஸ்லிமுக்கு என்ன தேவை இருக்குது, நமக்கு என்ன தேவைகள் இருக்கிறோ அது மாதிரி அத்தனை தேவைகளும் இருக்கு. அபூபக்கர் அதெல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்க. ஏன் மிஸ்கீனுக்கு அவர் உணவளித்தாரு? தேவை. உணவு என்பது ஒரு மிஸ்கீனுடைய தேவை. உணவளித்தார். ஏன் அடிமையை விடுவித்தார்? சுதந்திரமாக இருந்து ஈமானோடு வாழ்ந்து அமல்களை செய்வது அவர் மீது கடமையா இருக்குது. அவர் அதை எல்லாம் செய்தால் அதற்கான நன்மையை நமக்கு கிடைக்கும். அடிமையை விடுவித்தார். பொருளாதாரத்தையே போர்க்களங்கள்ல செலவு செஞ்சாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே கொண்டு வந்து கொடுத்தாங்க. அல்லாஹுடைய பாதையில நான் செலவு செய்தால், அல்லாஹுக்காக நான் கடனை கொடுத்தால் அல்லாஹ் எனக்கு அது பன்மடங்காக திருப்பி தருவான். அது பொருளாதாரமா தான் அல்லாஹ் கொடுக்கணும்ன்றது இல்லை. சில நேரங்கள் நம்ம மறந்துடுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம கொடுக்கக்கூடிய அந்த செலவை அல்லாஹ் பொருளாதாரமாகத்தான் நமக்கு தருவான்றது இல்லை. பல நல்ல நிலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தும். பல பிரச்சனைகளை அல்லாஹ் நமக்கு தீர்த்து வைப்பான். ஆபத்துகளில் இருந்து நம்மளை காப்பாற்றுவான். இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். நாம செய்யக்கூடிய அல்லாஹுடைய பாதையில செய்யக்கூடிய அந்த நல்ல அறங்களுக்கு, சதக்காக்களுக்கு, பிறர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிகளுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன். ஆனா அதை பல நேரங்கள்ல நாம் உணரக்கூடியவர்களாக நாம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று, யார் ஒருவருடைய அந்த நெருக்கடியை போக்குகிறாரோ அவருடைய நெருக்கடியை மறுமையில இருக்கக்கூடிய பலவிதமான அந்த நெருக்கடிகள்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுவிப்பார். அப்ப இது போன்ற நம்மளுடைய சமூகத்துல என்ன தேவைகள் இல்லை? உடல் நலம் சரியில்லாதவர்கள் இருக்கிறாங்க, மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு அவர்களுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. படிக்கக்கூடியவர்கள், நம்ம கூட ஜைனப் மதரசாவை நடத்திட்டு இருக்கிறோம். படித்து கொண்டிருக்கிறார்கள், படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு செலவு செய்வதற்கு நமக்கு பற்றாக்குறை இருந்துட்டு இருக்கு. அதுக்கு நாம பொறுப்பெடுத்து செய்யலாம். இன்னும் பசி அறிவோம் என்ற ஒரு திட்டம், பசி அறிவோம், உணவளிப்போம், பல கிளைகள்ல நடக்குது. பலர்களும் இன்னைக்கு குடும்பத்துல விதவைகளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பிரச்சனைகள் இருக்கு சமூகத்துல. அவர்களுக்கெல்லாம் யார் செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் விதவைக்காகவும்
ஏழைகளுக்காகவும் உழைக்கிறாரோ அவருக்கு கிடைக்கிற கூலி என்னன்னா, அவர் இரவு முழுக்க நின்று வணங்கி பகல் முழுக்க நோன்பு வைத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த இன்னொரு இன்னும் அதையோடு சேர்த்து சொல்லப்படுது, அல்லது அல்லாஹுடைய பாதையில் அவர் இருக்கக்கூடிய கூலி அவருக்கு கிடைக்கும். தனிப்பட்ட நபராக போய் ஒரு விதவைக்கு நம்ம உதவி செஞ்சிட முடியுமா? இதெல்லாம் சஹாபாக்கள் செய்தார்கள். சஹாபாக்கள் அபூபக்கர், சித்தீக், உமர் இது போன்ற சஹாபாக்கள் கவனிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் யாரை முக்கியமாக பார்க்க சொன்னார்களோ அவர்களை அவர்கள் கவனிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் ஈமானுடைய அந்த வெளிப்பாடுகள் என்பது அந்த வசனங்களை உள்வாங்கி அதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். அதுதான் இந்த சஹாபாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முன் உதாரணமாக வைத்திருக்கிறார். அதே போன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த பெரும் பெரும் மார்க்கத்திற்குரிய காரியங்கள்ல ஒன்று, அவருடைய ஆட்சி காலத்துல அவர் ஹலீஃபாவாக இருந்தபோது யார் ஒரு நுபுவத்தை வாதிடக்கூடிய பொய்யனை அவர் கதையை முடிச்சார். நுபுவத் தன்னை நபி என்று முசைலமா கிளம்பினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால் 40 பொய்யர்கள் தோன்றுவார்கள், தான் நபி என்று சொல்லக்கூடிய 40 பொய்யர்கள் தோன்றுவார்கள். அவருடைய காலகட்டத்திலே அந்த ஃபித்னா வந்துச்சு. அதே போன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துலதான் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது. சில சஹாபாக்களுக்கு மனனமா இருந்தது, சிலர் இடத்துல எழுதி வைத்திருந்தார்கள், சிலர்கள் இடத்துல சில வசனங்கள், சிலர்கள் இடத்துல சில அத்தியாயங்கள். இன்னும் சொல்ல போனா சில சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு ஆயத் இருந்ததா என்று தெரியாத அளவுக்கு கூட இருந்தது. அதனால அவங்க குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் லைப்ரரி இருக்கு, சாஃப்ட்வேர் இருக்கு, ஆப் இருக்கு, இருந்து கூட நமக்கு நிறைய தெரியாம இருக்கு. சஹாபாக்களுடைய காலகட்டம் அப்படி கிடையாது. அப்ப அவர்களிலே சிலர்களுக்கு சில சட்டங்கள் வேறு சஹாபி சொன்ன பிறகுதான் இப்படி ஒரு சட்டம் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு, இப்படி ஒரு வசனம் இறக்கப்பட்டிருக்கிறதா என்று தெரிந்திருக்கிறது. அது போன்ற அந்த சூழ்நிலைகளில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் முறையாக எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரிசைப்படுத்தி கற்றுத்தந்தார்களோ அதே அடிப்படையில அந்த முத்தவாத்திரின் அடிப்படையில அந்த வரிசை கோர்வை செய்து வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு ஆலோசனையில் பெறார். அவருடைய காலத்துலதான் அது நடந்தது. அதே போன்று பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். இன்னும் குறிப்பாக எப்பெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சோ அந்த நேரத்துல முக்கிய தீர்வு தரக்கூடியவராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார். பெரும் பெரும் பிரச்சனைகள் ரசூலுல்லாஹுடைய ஆலோசகராக இருந்தார் என்று நம்ம சொன்னோம். அதே நேரத்துல ரசூலுல்லாஹ் இல்லாத நேரத்திலும் மிகப்பெரிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவராக இருந்தார். எப்படி? குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு, சட்டங்களை கொண்டு. அதுக்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தானத பல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க அப்படின்றத ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களால் முடியல. எல்லோருக்கும் தெரியும், மௌத்ன்றது எல்லோருக்கும் இருக்குன்றது தெரியும். ஆனால் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் மேல இருந்த பாசம், அந்த அன்பு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்க வைத்தது. ஒரு பெரிய இஃப்திலாஃபுகள் இருந்தது. அந்த நேரத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்துல அங்க இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைப்பதற்காக, மக்களை தொழ வைப்பதற்காக நியமிச்சாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தான அந்த திங்கட்கிழமை, ரபியுல் அவல் திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகை தொழ வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வேலைக்காக அவர் வெளியே போயிருக்கிறாங்க. திரும்பி வருவதற்குள்ள ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. அப்ப அவர்கள் வருகின்ற போது மக்கள் மத்தியில பல்வேறு குழப்பங்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகலன்னு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தூக்கத்துலதான் இருக்கிறாங்க, அப்படியே தான் இருப்பாங்க, ஆனா வரமாட்டாங்க, இந்த மாதிரியான பல சர்ச்சைகள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பங்கள் இருந்தது. அதை தீர்க்கும் வண்ணமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரா வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியில் முத்தமிடுகிறார்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும் போது நறுமணம் இருந்ததை போன்று இப்போதும் நறுமணம் இருக்கிறது என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு இயற்கையான ஒரு மனம் இருந்தது. அதை அவர்கள் சொல்றாங்க. அப்ப மக்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. நேர வெளியில போறாங்க. வெளியில போய் சென்று பார்த்தால் அங்கே உமர் ரலியல்லாஹு அவர்கள்
சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அல்லாஹ் முஹம்மது மௌத்தாயிட்டாரு, மரணித்து விட்டார்கள் என்று யார் சொல்லுவாங்களோ அவங்களுடைய கழுத்தை வெட்டிடுவேன்னு சொல்லி நிற்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமர் உட்காருங்கன்னு சொல்றாங்க. அவர் நிக்கிறாரு. உடனே அபூபக்கர் சித்திக் எப்படிப்பட்ட ஒரு ஃபித்னான்றதை பாருங்க. இந்த கட்டம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதை எப்படி கையாண்டார்கள், எப்படிப்பட்ட ஒரு நுணுக்கங்களை பேணினார்கள், அதுக்கு அவர்கள் எடுத்து வைத்த ஆதாரங்கள் என்ன, எப்படி உறுதித்தன்மையோடு இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் அல்லாஹை வணங்குகிறார்களோ தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உயிரோடு இருக்கிறார். யார் முஹம்மதை வணங்குகிறாரோ தெரிந்து கொள்ளுங்கள், அந்த முஹம்மது கதுமாத், முஹம்மது நிச்சயமாக மரணித்து விட்டார் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை, நபியே நீங்கள் கொல்லப்பட்டாலோ மரணித்து விட்டாலோ இவர்கள் புறமதுகு காட்டி ஓடி விடுவார்களா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த வசனத்தை அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தானதை அங்கீகரித்து அந்த வசனத்தின் மூலமாக இதுதான் உள்வாங்கிய வசனங்களை நாமும் படிக்கின்றோம். எத்தனை வசனங்கள் குர்ஆன்ல இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் ஒவ்வொரு நாளிலும். ஏன் நம்ம முன்னாடி இந்த தொழுகையில எல்லாம் நிற்கும் போது இந்த செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடுறேன், நேரமாயிட்டே இருக்குது, நீங்களும் போகணும். அதை இறுதியாக இதை சொல்லிடுறேன். அதாவது இந்த அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும், ஒரு ஈடுபாடோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய அந்த வசனங்கள் இருக்குதே, அது நம்முடைய உள்ளத்தை தைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நமக்கு பொருள் விளங்கவில்லை என்றாலும் அதை நாம் கவனமாக கேட்கின்ற போது அது ஒரு தாக்கத்தை நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தும். இன்னைக்கு வசனங்கள் ஓதப்பட்டதுல மௌத்து சம்பந்தமான வசனம் ஓதப்பட்டுச்சா இல்லையா? குல்லு நஃப்ஸின் அந்த வசனம் தானே ஓதுறீங்க. ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்க எங்க இருந்தாலும் மௌத் உங்களை சேரும் என்று சொல்லி அந்த ஓதுகின்ற போது அந்த வசனம் நம்ம நான் மௌத்தாக இருக்கிறேன், மௌத்தா போவேன் அப்படின்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தும். நரகத்தை பற்றியான அந்த வசனங்கள் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி வசனங்கள் வரும்போது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவாங்க. அப்ப நரகத்துடைய வசனங்கள் வருகின்ற போது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும், சொர்க்கத்தை பற்றி வருகின்ற போது அந்த சொர்க்கத்தை கேட்கக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும்னா அந்த வசனங்கள்ல நம்ம ஈடுபாடு இருக்க வேண்டும். அது தொழுகையில நமக்கு கிடைக்கும். மற்ற இடங்கள்ல நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். தொழுகை என்று வருகின்ற போது அல்லாஹோடு நான் உரையாடி கொண்டு இருக்கிறேன், அல்லாஹ் என்னிடத்தில் பேசுகிறான், அந்த சிந்தனையோடு நாம கேட்கும் போது அந்த வசனங்கள் எல்லாம் நம்மை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவேதான் இந்த வசனங்களை எல்லாம் முழுமையாக கேட்பதற்கு, முழுமையாக தொழுகை ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நிலை சஹாபாக்களிடத்திலே இருந்தது. இதுதான் நம்ம முன்மாதிரிகளாக நம்ம எடுத்துக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பற்றியான சில செய்திகளை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். முழுமையாக அவருடைய வரலாற்றையே நம்ம இங்க சொல்ல வரல, அதுக்கான சூழ்நிலையும் இல்லை, அதுக்கான நேரமும் பத்தாது. சின்ன விஷயங்களை ஒரு குறிப்புகளாக நான் சொல்லி இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக நமக்கு ஒரு பயன் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்றோடு இந்த வரலாறு ரசூலுல்லாஹி அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வரலாறுடைய அந்த தலைப்பு முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து உமர் ரலியல்லாஹுடைய தலைப்பு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக இருக்கிறது. எல்லா சஹாபாக்களை பற்றியும் ஒரு புரிந்துணர்வும் நல்ல எண்ணமும் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு ஈமானை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.